மிஸ் சமையல் கிச்சன். வாங்க இன்னைக்கு புலிக்காய்ச்சல் எப்படி பண்ணுறது பார்க்கலாம். அதுவும் கோயில் ஸ்டைல் புலிக்காய்ச்சல் எப்படி பண்ணுறது பார்க்கலாம். தேவையான பொருட்கள்: ஒரு பிடி புளி எடுத்திருக்கேன், கருவேப்பிலை ஒரு பிடி, வெல்லம் ஒரு ஸ்பூன், காஞ்ச தேங்காய் 2 டீஸ்பூன், மிளகாத்தூள் 1 டீஸ்பூன், தேவைக்கேற்றளவுக்கு உப்பு, மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன், பெருங்காயம் 1/2 டீஸ்பூன், மிளகு ஒரு 2 டீஸ்பூன் எடுத்துக்க, தனியா ஒரு 3 டீஸ்பூன், வெந்தயம் ஒரு 1/2 டீஸ்பூன் எடுத்துக்க. இது 3 வறுத்து எடுத்துக்க வேண்டிய பொருளுங்க. தாளிக்க கடுகு, உளுந்து, வேர்க்கடலை, முந்திரி, கடலைப்பருப்பு, காஞ்ச மிளகாய், எண்ணெய், அதுவும் நல்லெண்ணெய். கடாய் வச்சிருக்கேன், எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் நல்லா காயிட்டேன், கடுகு போட்டுக்கிறேன். கடுகு பொரியட்டும். கடுகு நல்லா பொரிச்சிருச்சுங்க. எடுத்து வச்சுக்கிறது வறுப்படை ஐட்டம் எல்லாத்தையும் போட்டு விட்றேன். தாளிக்கிற ஐட்டம் எல்லாத்தையும் போட்டாச்சு. இந்த ஸ்டைலில் நீங்கள் புளியோகரை பண்ணால் இது கோயிலில் சாப்பிட்ற அதே டேஸ்ட் இருக்குங்க. டிஃப்ரெண்ட்டாகவும் நல்லாவும் இருக்கும். ஏன்னா மிளகாத்தூள் போடுறேன், மிளகாத்தூள் யாரும் போட மாட்டாங்க. பட் இந்த ஸ்டைல் நல்லாயிருக்கும், ட்ரை பண்ணி பாருங்க. எடுத்து வச்சுட்டு இந்த காஞ்ச மிளகாய் போட்டுவிடுறேன். காஞ்ச தேங்காய் அதையும் போட்டுவிட்றேங்க. இப்போ 2 மினிட்ஸ் வறுத்துக்கோங்க போகிறோம். எடுத்து வச்சுக்க இந்த பெருங்காயத்தையும் போட்டுருங்க. மஞ்சத்தூள் அதையும் போட்டுவிட்றேன். கருவேப்பிலை அதையும் போட்டுவிட்றேங்க. இப்போ அந்த புளியை நான் கரைச்சி வச்சுருக்கேன். நல்லா தண்ணி விட்டு கரைச்சி வச்சுருக்கேங்க. அந்த புளி காய்ச்சல் ஊற்றிருக்கேன். அதில் எடுத்து வச்சிருக்கேன் இந்த மிளகாய் தூள் அதையும் போட்டுவிடுறேன். உப்பு, நல்லா கிளறி விடுங்க. இப்போ நம்ம தட்டு போட்டு மூடி வைக்கலாம். இந்த ஆயிலெலாம் வெளியில் வரணுங்க. ஸ்டவ் ஹை ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. மூடி போட்டு வைக்கிறேன். ஹைலேயே வைக்கிறேங்க. 10 மினிட்ஸ் வைங்க. 5 மினிட்ஸ் ஆயிருக்கு. நான் 10 மினிட்ஸ் சொன்னேன் உங்களுக்கு. 5 மினிட்ஸ் ஆயிருக்கு. ஓரளவுக்கு கட்டியாக ஆயிருக்குங்க. இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் ஆகும். இப்படி இன்னும் கொஞ்சம் திக்காக ஆகணும் நமக்கு. மூடி போட்டு வைக்கிறேன். இன்னொரு 5 மினிட்ஸ் ஆனால் ரெடி ஆகிடும். டென் மினிட்ஸ் ஆகிடுச்சுங்க. பாருங்கள், எல்லா ஆயிலும் வெளியில் வந்துடுச்சு பாருங்கள். நல்லா ஆயில் எல்லாம் வெளியில் வந்தாச்சு. இப்போ நமக்கு ரெடி ஆகிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த வெள்ளத்தை போட்டுடுறேங்க. இந்த மாதிரி கிரேவி நம்ம பண்ணி வச்சிட்டோம்னா ஒரு 15 டேஸ் கிட்ட இருக்கும். ஃப்ரிட்ஜில் வச்சிட்டிங்கன்னா 15 டேஸ் கிட்ட இருக்குங்க. கெட்டே போகாது. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். அதில் தனியாக மிளகு வறுத்து வச்சுருக்க எடுத்து போட்டுருவேன். வெந்தயம் கூட போடலாம். வெந்தயம் பொடி ஆல்ரெடி எங்கே இருக்குது, அதனால் மிக்சிக்கு போடலைங்க. மிக்சிக்கு போட்டு நைஸாக பவுடராக பண்ணிக்கிறேன். இப்போ இதை எடுத்து வச்சுக்க வெந்தய பொடியை போட்டு விட்றேன். போட்டு ஜஸ்ட் அது எடுத்துக்கோங்க. இந்த பொடி ரெடி ஆகிடுச்சுங்க. தனியா, மிளகு, வெந்தயம் 3 பொடி பண்ணி வச்சுருக்கேன். பவுடர் எடுத்துட்டாங்க. இப்போ அந்த பொடியை 2 வச்சுருக்கேன். இப்போ நான் ஒரு 1.5 கிளாஸ் ரைஸ் வேக வச்சு ஆற வச்சுருக்கேங்க. ஒரு நல்லா எடுத்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன் பொலன்னு. இப்போ இதில் இந்த புளிக்காய்ச்சல் எடுத்து போட்டுக்கிறேங்க. ஜஸ்ட் ஒரு 2 ஸ்பூன் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அப்புறம் கலந்துக்கலாம். நம்ம பார்த்துட்டு
ஸ்பூன் போட்டேங்க புளிக்காய்ச்சல், இன்னொரு ஸ்பூன் போட்டேன் பத்தலை. பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்கு. இப்போ எடுத்து வச்சுருக்க இந்த பொடி வெந்தயம், தனியா, மிளகு அந்த 3 பொடியும் ஒரு ஸ்பூன் எடுத்துக்கிறேன். இது மிக்ஸ் பண்ண பிறகு தானே அந்த கோயில் ஸ்டைல் ஆஃப் புளியோகரை ஸ்மெல்லே வருது, நல்லாயிருக்கு. இன்னொரு ஸ்பூன் போட்டுட்டா நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. புளியோகரை ரெடி. நம்ம காரம் நல்லா சாப்பிடணும்னா இன்னொரு ஸ்பூன் கூட போட்டுக்கலாங்க. காரம் நீங்கள் நல்லா சாப்பிடுவீங்கன்றதா இன்னொரு ஸ்பூன் போட்டு இன்னும் காரம் நல்லா உங்களுக்கு ஸ்பைஸியாக கிடைக்கும். பண்ணிட்டேங்க, புளியோகரை ரெடி. ரொம்ப ரொம்ப டேஸ்ட் பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கு. டேஸ்ட் இன்னும் நல்லாயிருக்கும், கண்டிப்பாக நல்லாயிருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கும். இப்போ இதை நான் பவுலுக்கு எடுத்துக்கிறேன். கோவில் ஸ்டைல் புளியோகரை ரெடிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.